வணக்கம். அதாவது ஹார்மஸ் நீரிணை வழியாக சென்ற வணிக கப்பல்கள் மீது ஈரான் புரட்சிகர காவல்படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 கப்பல்கள் பாதிப்பு. கத்தார் நாட்டின் திரவ இயற்கை எரிவாயு LNG ஏற்றிச் சென்ற கப்பல் உட்பட 2 வணிக கப்பல்கள் இந்த தாக்குதலில் பலத்த சேதமடைந்துள்ளன. இதனால் போர் நிறுத்த உடன்படிக்கையில் பாதிப்பு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் இப்போ இதில் எழுதியிருந்தோம் ஃபேஸ்புக்கில். அதிர்ச்சி தகவல். ஹார்மஸ் நீரிணையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அதிகரிக்கும் பதற்றம். சர்வதேச கடல் வணிக பாதையான ஹார்மஸ் நீரிணை வழியாக சென்ற வணிக கப்பல்கள் மீது ஈரான் புரட்சிகர காவல்படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முக்கிய தகவல்கள். 2 கப்பல்கள் பாதிப்பு. கத்தார் நாட்டின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றிச் சென்ற கப்பல் உட்பட 2 வணிக கப்பல்கள் இந்த தாக்குதலில் பலத்த சேதமடைந்துள்ளன. போர் நிறுத்த உடன்படிக்கை பாதிப்பு. தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக அமெரிக்க ஈரான் இடையே எட்டப்பட்டிருந்த குறுகிய கால ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த உடனேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இதனால் விரிவான போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்படுவதில் சிக்கல் உருவாகியுள்ளது. கப்பல் ஊழியர்களின் நிலை அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஒரு கப்பலின் என்ஜின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய தாக்கம். உலக அளவில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெய் சுமார் 20% இந்த முக்கிய கடல் வழிப்பாதை வழியாக கொண்டு செல்லப்படுவதால் உலகளாவிய சந்தைகள் இந்த சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இந்த சூழல் தொடர்ந்து மாறி வருவதால் இன்றைய உலகளாவிய எரிசக்தி சந்தைகள் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை கடும் ஏற்ற இறக்கங்களை எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் முதல்ல கொஞ்சம் டவுனாக ரியாக்ட் பண்ணிச்சு. 24,463 வரை வந்தது. இப்போ கொஞ்சம் ரெக்கவரியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 64 புள்ளிகள் உயர்வு. அதே சமயம் நீங்கள் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டால் சில்வர் 2,379 ரூபா டவுன் ஆகிருக்கு. தங்கம் ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 768 ரூபா டவுன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் ஜூலை ஃபியூச்சர்ஸ் வந்து 41 ரூபா ஏறி இருக்குது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எங்களது யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். மற்றும் எங்களது ஃபேஸ்புக் பேஜான தமிழ் பங்குச்சந்தை நிலவரத்தை ஃபாலோ செய்யுங்கள். 11,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலாக எங்களது ஃபேஸ்புக் தளத்தில் உள்ளனர். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.